சொந்த அப்பாவின் மண்டையை அடித்து உடைத்த மகன் மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து பரிதாபமாய் வெயிலில் அமர்ந்திருந்த முதியவர் அப்பாவின் மண்டையை அடித்து உடைத்தது ஏன்? கொலை வெறிக்கு என்ன காரணம்? நடக்க கூட முடியாம நடந்து வந்த ஒரு முதியவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்துல உச்சி வெயில்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என்னாச்சு பெரியவரே, ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டப்ப என்ன நடந்ததுன்னு கூட சரியா அவரால் சொல்ல முடியல. அதனால அந்த முதியவரோட பொண்ணு நாகலட்சுமி தன்னோட அப்பா மணிப்பிள்ளையோட குரலா பேசினாங்க. நான் தான் 7 வருஷமா அப்பாவை கவனிச்சுக்கிறேன். அண்ணனும் அண்ணியும் அப்பாவோட சொத்துக்கு தான் அடி போடுறாங்களே தவிர அவரை கவனிச்சுக்கிறதும் இல்ல, கவனிச்சுக்கிற தன்னையும் நிம்மதியா இருக்க விடுறது இல்லைன்னு புலம்புனாங்க. என் தம்பி எங்க அண்ணன் இறந்தனால நான் தான் பொறுப்பா பாத்துக்கணும். என்னைய ஒப்படைச்சிட்டு போயிட்டா எங்க அக்கா 2 பேரும். நான் தான் 7 வருஷமா எங்க அண்ணன் தம்பி இறந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்க்க விடாம எங்க அப்பாவை வீட்டுல இருக்க விடாம எங்க அண்ணன் என்னை சித்திரவதை பண்றேன். கடலாடி பிள்ளைமார் தெருவுல முதியவர் மணிக்கு 3 வீடு இருக்கு. அதுல ஒரு வீட்டுல இளைய மகள் நாகலட்சுமியும் இன்னொரு வீட்டுல மகன் முருகனும் இருக்காங்க. இன்னொரு வீடு சும்மா தான் கிடக்குது. அப்பா பேர்ல இருக்கிற 3 வீடுமே தனக்கு தான் சொந்தம். மகள்களுக்கு 1 சென்ட் கூட கொடுக்க முடியாதுன்னு முருகனும் அவரோட மனைவியும் அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில முருகன் வெளியூர்ல உள்ள தன்னோட மூத்த அக்கா கிட்ட கடனா 1 லட்சம் பணமும் 3 சவரன் நகையும் வாங்கியிருக்காரு. வாங்கி வருஷ கணக்கு ஆகியும் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவே இல்லை. கேட்டு கேட்டு பார்த்து பொறுமை இழந்த மூத்த அக்கா நேரா தம்பி வீட்டுக்கு வந்து நகையையும் பணத்தையும் கொடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? சொத்தை மட்டும் அக்கா தங்கச்சி யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ கராரா இருக்கிற உனக்கு கூட பிறந்தவங்களோட நகையும் பணமும் மட்டும் எதுக்கு? அடுத்த வீட்டுக்கு தெரியாம கொடுத்துட வேண்டியது தானேன்னு சண்டை போட்டிருக்காங்க. தம்பியோட வீட்டுக்கு முன்னால நின்னு ரொம்ப நேரமா சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க மூத்த அக்கா. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த தம்பி முருகன் நகைய பத்தியோ அல்லது பணத்தை பத்தியோ மூச்சே காட்டல. அதனால கடுப்பான அக்கா வாய்க்கு வந்தபடி காது கூசும் வார்த்தைகளால திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ முருகனோட மனைவி பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் சண்டை முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. பொறுத்து பொறுத்து பார்த்த முருகன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து அக்காவை அடிச்சு கீழே தள்ளியிருக்காரு. அப்போ தெருவில் நின்னுட்டு இருந்த தந்தை மணி தன்னோட கையில இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு மகனை அடிச்சிருக்காரு. அதனால ஆத்திரத்தோட உச்சிக்கே போன முருகன் அப்பாவோட கையில இருந்த கம்ப பறிச்சு அதை வச்சே அவரை அடிச்சு சுவர்ல புடிச்சு தள்ளி விட்டுருக்காரு. அதுல மண்டையில அடிபட்டு தந்தை மணிக்கு ரத்தம் கொட்டி இருக்கு. அதனால பதறி போன இளைய மகள் நாகலட்சுமி அப்பாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு மகளை கூட்டிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வந்திருக்காரு முதியவர். சொத்துதான் பெருசு, பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பா பெருசு இல்லைன்னு மகன் என் மண்டைய அடிச்சு உடைச்சிட்டான் அப்படிங்கறத கூட வாயை திறந்து சொல்ல முடியாம முதியவர் வருத்தப்பட்டது அவரோட பார்வையிலேயே தெரிஞ்சது. சொத்துக்காக என்னையும் எங்க அப்பாவையும் அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறதா சொன்ன முதியவரோட பொண்ணு நாகலட்சுமி போலீஸ்ல புகார் கொடுத்தோம், அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னோ அதனாலதான் ஆட்சியர் அலுவலகத்துக்கு அப்பா வந்திருக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் பிள்ளைகளையும் உன்னை தூக்கி உள்ள திரும்ப இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாரையும் மிரட்டுறாரு. என்னால என்ன செய்ய முடியும் தெரியல. அதே கலெக்டர் கடைசியா நான் எங்க அப்பா பார்க்கணும்னு சொன்னாரு, அதுக்காக கூட்டிருந்தேன். அண்ணன் மேலையும் அண்ணி மேலையும் நடவடிக்கை எடுக்கணும், எங்க உயிருக்கு அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க நாகலட்சுமி.